வணக்கம் நண்பர்களே. அண்மையில் நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு இளைஞன் கிழிந்த அழுக்கான ஆடைகளுடன் தெருமுனையில் உட்கார்ந்து கொண்டு வருவோர் போவோரிடம் பிச்சை கேட்டான். சிலர் அவனுக்கு காசு கொடுத்தனர். அதை வாங்கி பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறான். சிறிது நேரத்தில் அந்த வழியாக ஒரு காலை இழந்து ஊன்றுகோல் துணையோடு தலையில் ஒரு பிளாஸ்டிக் கூடையோடு சிறுவன் ஒருவன் வருகிறான். அந்த இளைஞனை நெருங்கி தன் தலைமீது இருந்த கூடையில் 2 பழங்களை எடுத்து அவன் கையில் கொடுத்தான். அதையும் வாங்கி கொண்ட அந்த இளைஞன் தூரத்தில் சென்று கொண்டிருந்த அந்த சிறுவனை பார்க்கிறான். என்ன தோன்றியதோ தெரியவில்லை. தன்னை ஒரு முறை சுற்றி சுற்றி பார்த்து கொள்கிறான். கைகளை அசைக்கிறான், கால்களை உதறுகிறான். எதனையோ சிந்தித்தபடி அவன் செல்கிறான். எதிரில் ஒருவன் அவனை கூப்பிடுகிறான். அவன் தலை மீது ஒரு சுமையை ஏற்றி குறிப்பிட்ட இடம் வரை அழைத்துச் சென்று இறக்கி வைக்குமாறு கூறுகிறான். அவனும் அவ்வாறு செய்தான். வேலை கொடுத்தவன் அந்த இளைஞன் கையில் கூலியாக பணத்தை கொடுக்கிறான். அந்த பணத்தை வாங்கி அவன் திருப்பி திருப்பி பார்க்கிறான். ஒருவித புன்னகை அவன் முகத்தில் வெளிப்படுகிறது. கை கால்கள் நன்றாக இருந்த நிலையில் உழைக்க மனமில்லாமல் பிச்சை கேட்டு பெற்ற பணத்தை விட உழைத்து கிடைத்த பணத்தின் அருமையை உணர்கிறான். தொடர்ந்து கிடைக்கும் வேலைகளை செய்வதற்காக அவன் ஓடுகிறான். அத்துடன் அந்த வீடியோ முடிவடைகிறது. சிறிது நேரம் மட்டுமே காணும் வகையில் வசனங்கள் இன்றி அந்த வீடியோ இருந்தது. அது ஒரு வெளிநாட்டு வீடியோவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கையில் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஒளிபரப்பாகிறது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பகிரங்கமாக 4 இளைஞர்கள் கைகளில் இரும்பு ராடுகளை வைத்துக்கொண்டு மாமூல் கேட்டு அட்டுழியம் செய்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டது. அதனை பார்த்தபோதே இன்றைய இளைஞர்களின் போக்கு எவ்வளவு கீழ்த்தரமாக போய்கொண்டிருக்கிறது. உழைக்க மனமில்லாமல் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி குறுக்கு வழியில் உருட்டி மிரட்டி வழிப்பறி செய்வது, மாமூல் கேட்டு கடைகளை அடித்து நொறுக்குவது, தெருவில் செல்வோரை பயமுறுத்துவது, தாக்குவது போன்ற கொடூர செயல்களை செய்கின்றனர். அவர்களின் இத்தகைய செயல்களால் அவர்களின் குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயமே மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறது. எதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதே புரியவில்லை. படிக்கிற வயதில் படிக்காமல், பெற்றோர் ஆசிரியர்களை மதிக்காமல், எதிர்த்து பேசி அவர்களை தாக்கி சமுதாய சீர்கேடுகளுக்குள் தங்களை உட்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை கெடுத்து கொள்கின்றனர். பாதிப்பு அவர்களோடு இருந்தால் அவர்களின் செயலுக்கான பலன் என்று விட்டுவிடலாம். ஆனால் அவர்களின் செயலால் குடும்பம் தொடங்கி சமுதாயம் வரை பெரிய பாதிப்பை சந்திக்கிறதே அதற்கு தீர்வுதான் என்ன? சட்ட நடவடிக்கைகளோ பெற்றோரின் பாசமான வார்த்தைகளோ எது இவர்களை மாற்றும்? தங்களை சீர்தூக்கி பார்த்து வீடியோவில் நான் பார்த்த அந்த இளைஞனைப் போல அவர்களாக திருந்தினால் மட்டுமே இதற்கு தீர்வு உண்டு. அது நடந்தால் அனைத்தும் சரியாகவும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.